அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் பயணமாக தமிழகத்திற்கு வர இருக்கிறார்கள். 26ஆம் தேதி மாலையில் 7 மணிக்கெல்லாம் தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு வந்து கட்டி முடிக்கப்பட்ட விமான விரிவாக்க நிலையத்தை மிகவும் பிரம்மாண்டமான முறையில் இருக்கிற விமான நிலையத்தை திறந்து வைக்கிறார்கள். அங்கிருந்தே 4500 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை அவர்கள் நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து திருச்சிக்கு வந்து அன்று இரவே திருச்சியில் தங்கியிருந்து மறுநாள் ஒரு 12 மணி அளவில் ஜெயங்கொண்டம் சென்று அங்கிருந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் கட்டிய கோயிலெல்லாம் பார்வையிட்டு அங்கு நடைபெறுகிற அந்த கலாச்சார விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள். அதே சமயம் எங்களுடைய கோட்ட பொறுப்பாளர் கருப்பு முருகானந்தம் அவர்கள், கோவை முருகானந்தம் அவர்கள், ஒண்டிமுத்து அவர்கள், அண்ணன் சிவசுப்ரமணியன் அவர்கள், ராமச்சந்திரன் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்வதற்கான ஏற்பாடுக்கான கூட்டங்களை இன்று அதற்கான கூட்டம் நடத்தி அதற்கான முடிவுகளை எடுத்து எப்படியெல்லாம் வரவேற்க வேண்டும், தமிழகத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்கள் மீது உள்ள அக்கறையும் அன்பு கொண்டிருக்கின்ற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படி ராஜேந்திர சோழன் உலகமெங்கும் சென்று படையெடுத்து வெற்றி கண்டானோ அதே போல உலக நாடுகள் முழுவதும் சென்று இன்னைக்கு வெற்றி வாகை சுடுகிற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவருடைய வருகையை சிறப்பான ஏற்பாடு செய்வதற்கான கூட்டம் இது நடைபெற்றது. அதான் இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் இருக்கு. ஏற்கனவே இப்பொழுது நாங்கள் இணைந்து சில பணியாற்றி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து சில கட்சிகள் நாட்டின் நலன் கருதி மக்கள் விரோத சக்தியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடாது, தமிழகத்தில் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமையில் நடைபெறக்கூடாது, மது பழக்க வழக்கங்கள், கொக்கைன் மற்றும் நவீன விதமான போதைப் பொருட்கள் சென்னை நட்சத்திர ஓட்டலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் ஒவ்வொரு பள்ளிகள் கல்லூரிகள் வாசலிலுமே வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இல்லாத ஒரு அரசு அமைவதற்கு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் வருவதற்கு நாங்கள் தொடர்ந்து பாடுபட்டோம். சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கு, ராமராஜ்யத்திலே தவறு நடந்தது யார் சொல்லியிருக்காங்க? தமிழக முன்னாள் காங்கிரஸ் சட்டம் ஒழுங்கு சரியா நடந்ததுதான். அவருக்கு நான் உங்கள் மூலம் ஒரு கேள்வி சொல்றேன். 2 தினங்களுக்கு முன்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் 24 மணி நேரத்தில் 10 படுகொலைகள் நடந்திருக்கு. சட்டம் ஒழுங்கு சரியா? கேஎஸ் அழகிரி கேள்வி. பாலியல் வன்கொடுமை திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரே ஊரில் 3 பேர் 10 வயது சிறுமியை தூக்கிட்டு போய் பலாத்கார பாலியல் வன்கொடுமை செய்து திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டு அவர் மேலே கேஸும் போடல. அதை தான் அழகிரி சொல்றாரா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு? எதை சொல்றாருன்னு எனக்கு தெரியல. எங்க பார்த்தாலும் லாக்அப் டெத் நடக்கிறது, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கிறதா? 7 பவுன் நகைக்காக யாரெல்லாம் அங்கே போய் இது பண்ணி ஒரு வாலிபர் அடித்துக் கொண்டிருக்காங்க, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கிறதா? யாருக்காக சொல்றாரு கேஸ் அழகிரி? இதெல்லாம் அவர் வீட்டில் நடந்திருந்தா தெரியும். அவரு முதல்வரை பொறுத்த மட்டிலும் தனிப்பட்ட முறை எனக்கு நெருங்கிய நண்பர். என்னுடைய தொகுதியில் வந்து கேட்ட பொதுமக்கள் கோரிக்கை அனைத்தும் செய்திருந்தவர் நண்பர் முறை. அவர் உடல்நலம் பூர்ணமாக நான் இறைவனை வேண்டுகிறேன். அவர் அந்த மாதிரி கோப்புகளை பார்ப்பதாக இருந்தால் உண்மையிலே நலமாக இருக்கிற அர்த்தம். அதை நான் வரவேற்கிறேன். உங்களுடன் ஸ்டாலின் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கான அரசு பணத்தில் அதை செலவழிக்கிறாங்க. இதை வந்து நான் எப்படி முன்பு முதல்வர் சொன்னதை வரவேற்கிறேனோ அதே போல முதல்வர் இந்த கருத்தை நான் எதிர்க்கிறேன். இது அரசாங்க செலவிலேயே இவருடைய கட்சிக்காரர் நடத்துறாங்க. மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சுட்டு அவங்க கொள்கையரப்பு செயலாளர் மாதிரி போட்டிருக்காங்க. எனக்கு இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாருமே எனக்கு வேண்டியவங்க தான். எப்படி இதில் ஒத்துக்கிறாங்கன்னு தெரியல. வேற யாராக இருந்தால் ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. திமுக கொள்கையரப்பு செயலாளர் மாதிரி உட்கார்ந்துட்டு அரசாங்க வேலை பார்க்கறது எப்படி இதை அனுமதிக்க முடியும்? இது எப்படி சரியான செயலாக இருக்கும்? சொல்லுவது ரொம்ப ஈஸி. தமிழ்நாட்டில் இருக்கு எண்ணிக்கை எத்தனை பேர்? அவங்க 2 பேர் 2 கோடி சேர்த்தா நாங்கள் 3 கோடி இருக்கோம். 5 கோடியாச்சு எங்களுக்கு. ஏடிஎம்கே 4 கோடி. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? எண்ணிக்கை சொல்லிட்டு இந்த ஜாதி வாரி கணக்கு எடுப்பாங்க தெரியுமா? எங்க ஜாதி ரொம்ப இருக்கு, இந்த ஜாதி ரொம்ப, அது மாதிரி சொல்லிட்டே போகிறது. அவசியமே இல்லாத வேலை. தமிழ்நாடெல்லாம் ஒரே கிராஃபில் இந்தியாவுக்குள்ள எல்லா மாநிலங்களும் போல ஒவ்வொரு அணியில தான் நம்ம எல்லாருமே இருக்கோம்.
இது தேவையில்லாம ஒரு ஒரு வெற்று வார்த்தை ஜாலம், ஏமாற்றக்கூடிய வேலை. கல்லூரி வாசல்ல எப்படிங்க நீங்க டெய்லி பார்க்க, டெய்லி நானும் பேட்டி கொடுத்தேன். எல்லாரும் எங்க கூட்டணி என்னாச்சுன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. முதலமைச்சரை பார்த்து யாராவது உங்க கூட்டணி எப்படின்னு கேட்கறது இல்லை. விடுதலை எப்படி தெரியும்? எப்படி உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க பலமா இருக்காங்க? நாங்க பலமா இருக்கிறோம். கல்லூரி வாசல்ல நின்று மாணவர்கள் முன்னாடி துண்டு பிரசுரங்கள் வழங்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக மாணவர்கள் சார்பாக இருக்கிறாங்க. மற்ற கட்சிகளுக்கு அதை அனுமதிக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து கல்லூரி வாசல் பேசுவாங்க. அதை எப்படின்னா, இப்போ முதலமைச்சர் வரதா இருந்தாக்கி எல்லா இடத்துலையும் கொடி கட்டுவாங்க. அதுக்கு எந்த போலீஸ் அதிகாரியும் என்ன பண்ணுவாங்க? தடை சொல்லவே மாட்டாங்க. பெரிய நேர்மையான அதிகாரியா இருப்பாங்க, தலையை கவர்ந்து விடுறாங்க. ஆனா எங்க கட்சி தலைவர் வந்தாக்கி அல்லது எதிர்கட்சிக்கு சேர்ந்த வந்தாக்கி அதை கட்டக்கூடாது, இதை கொட்டாடாது, டிஎஸ்பி நேரவே அதெல்லாம் பிடிங்கிட்டு நிற்பார். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சி 2026 மாறும். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று மந்திரி சபை கூட்டு மந்திரி சபை தான் அமைக்கும். காலையில சொல்லியிருக்காங்க கூட்டணி ஆட்சி கூட்டணி மந்திரி சபை தான் அமையும். என்னை பொறுத்தவரை திமுக இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். கூட்டணி ஆட்சி கன்ஃபார்ம் எடுத்துக்கலாமா சார்? சார், குரான் மேல சத்தியமா வந்து பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு அது ஆதரவு தமிழக வெற்றி கழக ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்கும் நம்ம பதில் சொல்ல முடியும். அவங்களுடைய விருப்பமா இருக்கும். எங்களுடைய கருத்துக்கு அவங்க மாறாக இருந்தா நம்ம சொல்லலாம். அதாவது இதெல்லாம் குரான், பகவத்கீதை, பைபிள் இதெல்லாம் அரசியலுக்கு பயன்படுத்த